பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 முதல் 18 வரை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அது எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் உம்முடைய வேதனைகளை எங்களுக்கு அறிவுரையாக காண்பித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, என் மகனே மகளே, நான் உனக்காக மரித்திருக்கின்றேன், உனக்காக வேதனைப்பட்டேன், உனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கின்றேன், உனக்காகவே நான் இந்த உலகத்தில் கடந்து வந்தேன் என்று சொல்லி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அன்பு நேசரே, அதற்கு உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அநேக பிள்ளைகளுடைய கேன்சர் நோயை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என்னோடு இணைந்து ஜெபித்த பொழுதும் ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி நீர் அற்புதங்களை செய்து அவர்களை குணப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்த போக்குள்ள பெண்ணுக்காக ஜெபித்த பொழுதும் ஆண்டவரே, அவருடைய நோயை குணமாக்கி அற்புதத்தை செய்திருக்கின்றீரே. எய்ட்ஸ் நோயை குணமாக்கி அற்புதம் செய்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, கல்லீரல் சம்பந்தமான நோய்க்காக ஆண்டவரே வேதனையோடு இருந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அவருடைய கல்லீரலை தொட்டு நீர் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அனுதினமும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் அது கரத்தில் இருந்த அற்புதங்களை பெற்று இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து என்னை ஆசீர்வதித்து இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து எங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி இருக்கின்றோம். தேவையில்லாத பேச்சுகளை பேசி ஆண்டவரே, எங்களுடைய நாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம். தேவையில்லாத எண்ணங்களோடு வாழ்ந்து எங்களுடைய சிந்தனை முழுவதுமே ஆண்டவரே ஒரு நெகட்டிவான சிந்தனையாக இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. சாத்தான் இருளை எங்களுக்குள் விதைத்திருப்பதை உணர முடிகிறது சுவாமி. ஆண்டவரே, செயல்களினால் பாவம் செய்து விபச்சார பழக்க வழக்கங்களில் விழுந்து ஆண்டவரே குடி வெறிக்கு அடிமையாகி புகையிலைக்கு அடிமையாகி எங்களையே கரைப்படுத்தி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் மன்னித்து அவருடைய பாவங்களை நீர் எடுத்து மாற்றி உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக. யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக தன்னுடைய பாவ செயல்களை அறிந்து நான் உண்மையிலே தவறு செய்திருக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்ற வழிகளையும் எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, கெட்ட சிந்தைகளை எடுத்து மாற்றிடுவீராக. யாருக்கும் துரோகம் செய்து விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. என் ஆண்டவர் எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றார். ஒரு மாவீரரை போல் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஆண்டவர் எங்களுக்கு புத்துயிர் அளித்திருக்கின்றார்.
கொடுத்திருக்கின்றார். என் ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை திருவிழா காலம் போல இருக்கின்றது. எங்களுடைய துன்பங்களை அகற்றிவிட்டார். என்னுடைய பிரச்சனைகளை எடுத்து மாற்றிவிட்டார். இனி நான் ஒரு நாளும் இழிவடைய மாட்டேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை தேடி வந்து நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் அப்பா. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை நான் அரச இலச்சினையாய் அணிந்து கொள்வேன், ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆம் தகப்பனே, எங்களை பெரியவராய் மாற்றியிருக்கின்றீர், அரச லட்சணையாய் மாற்றியிருக்கின்றீர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றீர், எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கி இருக்கின்றீர். எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் திருமண தடை மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே நான் மனம் திருந்த வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லி தனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த நேரத்திலும் கூட உண்மையிலே முழு நோயும் குணம் அடைந்து நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நோய்க்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜெபங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது பரிசுத்த கரம் அவர்களை தொட்டு குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது மாட்சிக்குள் கொண்டு வருவீராக. ஒவ்வொருவரையும் அரச லட்சணையாய் அணிந்து கொள்வீராக. ஏனென்றால் நீர் அவர்களை தேர்ந்து கொண்டு இருக்கின்றீர், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு அநேக பிள்ளைகள் துன்பத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது, அநேக பிள்ளைகள் வேதனையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலும் கூட நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி இருளில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை பார்க்க முடிகின்றது. அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இயேசு என்கின்ற பெயரினால் அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். அவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி ஜெபிக்கிறார்களோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த விண்ணப்பங்களை கண்ணோக்கி ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு நீர் பதில் கொடுத்து என் ஆண்டவர் எனக்கு ஆறுதலாய் இருக்கின்றார், என் ஆண்டவர் எனக்கு துணை செய்திருக்கின்றார் என்று விசுவாச அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். பல மாதங்களாக வருடங்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. மருத்துவர் கைகளிலே தயவு கிடைக்க உதவி செய்திடுவீராக. மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாகும். அதன்படி அவர்கள் குணமாக்கப்பட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட எல்லோரையும் குணமாக்கி இருப்பதை போல ஆத்தும சுகத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். பிரான்சிஸ்னுடைய ஆத்துமாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து
எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே உமது மகனுடைய தயவை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.